ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று காலையிலே அம்மா வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைக்கீரை வாங்கிட்டு வந்துட்டாங்க. லஞ்சுக்காக தான் ரெடி பண்ண போகிறாங்க. அரைக்கீரை கூட 2 தக்காளி 4 பல் பூண்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்து இதை வேக வச்சிடலாம். அம்மா வீட்டில் பொறுத்தளவு எப்போயுமே சாப்பாடு வந்து வடித்து தான் ரெடி பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து குக்கரில் தான் வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அத்தை வீட்டில் குக்கர்லேயே ரெடி பண்ணி பழக்கனால ஹஸ்பண்டுக்கு அந்த சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அதுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டேன். இதனால் வதங்கினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சி தாளிச்சா ரெடி ஆகிடும். இந்த வடிதனியுமே என்னோட ஃபேவரட். அம்மா வீட்டில் வந்து தவறாமல் டெய்லி வந்து குடிச்சிருவோம். எக்ஸ்ட்ராவாக நேற்று வந்து பருப்பு குழம்பு ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கு சைடிஷாக வந்து வெண்டைக்காய் பச்சடி எப்படி சிம்பிளாக டேஸ்ட்டாக ரெடி பண்ணுறதுன்றதை ஷேர் பண்ணுறேன். வெண்டைக்காய் நல்லா குட்டியாக சாப் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயில் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது கூட வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிற வேண்டியதான். இப்போ மசாலாஸ் வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக வந்து தண்ணி சேர்த்து இதோட பச்சை வாசனை போய் நல்லா ட்ரையாக விட்டுலாம். கடைசியாக வந்து பருப்பு குழம்பு தாளிச்சு விட்டா வந்து லஞ்ச் வந்து நேற்று லஞ்சுக்கு சூப்பராக பருப்பு குழம்பு, வெண்டைக்காய் பச்சடி, அரைக்கீரை, வீட்டிலே ரெடி பண்ண மாங்காய் ஊறுகாய் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.